Hi friends, welcome to Twins Mass Kitchen. இன்னைக்கு பீஃப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கிலோ பீஃப் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 7 விசில் வந்தோடனே கறி நல்லா சாஃப்டாகிடுது. எப்போயுமே பீஃப் நல்லா ரஃப்பாக இருக்கும். ஸோ 7 விசில் வர வரைக்கும் சாஃப்டாகிற வரைக்கும் பண்ணணும். அப்புறம் ஒரு கடையை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது 2-3 சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விடுறோம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். வெங்காய வாசம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விடுறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் குக்கரில் உள்ள பீஃப் எடுத்து நம்ம பேனில் சேர்த்துக்கிறோம். கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஒரு குறிப்பிட்ட கண்டென்சி வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்புறம் மிக்சியில் மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் வறுத்து நல்லா அரைச்சிக்கணும். ஒரு மிக்சியில் அரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது நல்லா கொதிக்குது. பீஃப் நல்லா ரஃப்பாக ஸ்மூத் ஆகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. மட்டன் கிரேவி மாதிரி ஃபீல் தருது. நல்ல குட் வாசனை வருது. இப்போது சூப்பரான சுவையான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.